இது வந்து எதிர்பார்க்கப்பட்டதுதான். திமுக ஒருவேளை இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும், அவங்க கட்சிக்குள்ள நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான ஆயத்தங்கள் தேர்தலுக்கு முன்பு இருந்தே நடந்துட்டே இருந்தது. இன்னைக்கு வந்து தோல்விக்கு பிறகு இது மிக அவசியமாகிறது திமுகவிற்கு. அதனால இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இனி வந்து மாவட்ட செயலாளர்கள். என்ன கேட்டா 70ன்றதே பெரிய அதிகமான வயதுன்னு நான் நினைக்கிறேன். 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் மாவட்ட செயலாளர்களா இருக்கணும்னு கூட அதை மாத்தி இருக்கலாம். 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறதும் 45 வயதுக்குள்ளானவர்கள் மட்டும்தான் இனி வந்து கிளை செயலாளர்களாக இருக்க முடியும் அப்படின்றது இந்த வயது வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு திமுக மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது தேவையாக இருக்கிறது. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அரசியல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்ற போது புதிய கட்சிகள் வரும்போது அங்க அவங்களுக்கு கட்டாயம் வாய்ப்பு கிடைச்சிரும். அதனால மாற்றங்கள் உருவாயிரும் அப்படின்றதுனால எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அந்த ஸ்பேஸ் லூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இது மாதிரியான முடிவுகளை எடுக்கிறது யதார்த்தம் தான். ஆனால் திமுகவிற்கு இப்ப இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீஜிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஆனால் இதுல வந்து எந்த இடத்துலையுமே அதிருப்திகள் இல்லாமல் எப்படி வந்து அதை சரி செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய தலைமை பொறுப்புல அல்லது தலைமை குழுவுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே, ஹை லெவல் கமிட்டியில இருக்கவங்க எல்லாருமே வந்து 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அப்போ இப்போ மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டும் வயது நிர்ணயம் செய்யும் போது மற்றவர்களுக்கு நீங்க எப்படி வந்து மற்ற குழுக்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வயது வரம்பு வைக்க போறீங்கன்ற ஒரு கேள்வியும் வரும். இப்போ பொதுச் செயலாளர்ல இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாளர்ல இருந்து எல்லாரையும் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து பாஜகவில் வந்து இதை நம்ம பார்த்துருக்கோம். அங்க வந்து வயது மூப்பு இருக்கவங்க எல்லாம் வந்து வேற ஒரு அமைப்புக்கு மாற்றப்படுவார்கள். அவங்க வந்து ஆலோசகர்களாக வந்து ரீட்டைன் பண்ணிப்பாங்க. அது மாதிரியான ஒரு முயற்சியையும் திமுக ஒருவேளை இனி வரக்கூடிய காலங்கள்ல கையாளுமா அப்படின்ற கேள்வியும் இங்க வருகிறது. இப்போ செஞ்சினுடைய அரசியல் பார்வை அப்படின்றதே வேற மாதிரி பார்க்கப்படுது. இந்த புதுமுகங்களுடைய அதிகமாக இனி புதுமுகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த செஞ்சினுடைய அரசியலுக்கு இதை வந்து திமுக எப்படி நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும்? இல்ல, அவங்க டிஎம்கே வந்து அடுத்த தலைமுறைக்கான அரசியலை அவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கடந்த ஓரிரு வாரங்களாக சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், இல்ல வெளியில இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், அவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கான அந்த அரசியல் செய்யறதுல அவங்க வந்து தோத்து போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா டிஎம்கே வந்து ரூல் புக் என்னவோ, கொள்கை என்னவோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மக்களுடைய மனநிலையும் சரி அல்லது அடுத்த தலைமுறையினருடைய மனநிலையும் சரி, இந்த ரூலை பிரேக் பண்ணு, ரூல் புக்கை ஃபாலோ பண்ணாத அப்படின்றதுதான் அந்த சைக்காலஜியே மாறிடுச்சு. அப்ப அந்த சைக்காலஜி மாறிடுச்சுன்ற போது அதற்கு தகுந்தாற் போல வந்து அரசியல் செய்ய வேண்டிய சூழலுக்கு திமுகவும் தள்ளப்பட்டிருக்கிறது. திமுக மட்டும் இல்ல, மற்ற எல்லா கட்சிகளுமே அந்த மாதிரியான ஒரு இதை வந்து கையில எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஜென்சிக்கான அரசியல் அவங்க செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு அவங்களுடைய அடுத்த தலைமுறை ரொம்ப வீரியமாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லா டெக்னிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இன்னும் வலுவாக அவங்கள வந்து பில்ட் பண்ணணும். ஆனா திமுக எப்போதுமே தன்னை வந்து தகவமைச்சுக்கிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்திலையும். இன்னும் சொல்ல போனா கலைஞர் வந்து 89 வயதுலயும் அப்போ வந்து ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் அப்பதான் பாப்புலர் ஆகுதுன்ற போது அவரு அதுல கூட வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு. திமுக அது மாதிரியான எல்லா தளங்கள்லயும் எப்போதுமே ஆக்டிவா இருந்திருக்கு, தகவமைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. 75 ஆண்டுகள் பாரம்பரியம்னு சொல்றது மட்டும் பத்தாது, அடுத்த ஜெனரேஷனுக்கான வேலைகளை ரொம்ப வேகமாக தொடங்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு லட்சுமி சுப்பிரமணியன்.